ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் நம்ம கடைசியாக எந்த ஒரு தலைப்பின் கீழாக பார்த்துட்ருக்கோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 6 முக்கியமான பாகங்கள் பார்த்துருக்கோம். அந்த ஒவ்வொரு பாகத்திலையும் நம்முடைய ஆண்டவருடைய வருகை குறித்ததான அநேக வேத வசனங்களை என்ன பண்ணியிருப்போம்னா அதில் நாங்கள் கொடுத்துருப்போம்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போ அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையில் வருவாரா, வந்து விட்டாரா அப்படின்றதான் தலைப்புன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்துக்குள்ள பல கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ அறிஞர்கள், போதகர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை குறித்து நிறைய காரியங்களை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அதில் அநேக காரியங்களை உலக கிறிஸ்தவர்கள் அதை நம்பி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நிச்சயமாகவே என்னுடைய ஆண்டவர் அவருடைய வருகை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்ற எல்லா வசனங்களையும் கவனிக்கும் போது மட்டுமே அந்த உண்மை அங்கே புலப்படுமே தவிர மற்றபடி அல்ல என்பதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகை குறித்து இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ அழகாக தெளிவாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வேதாகம புஸ்தகத்தில் இடம்பெற செய்திருக்கிறார் முதலாம் வருகையை. காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, முதலாம் வருகையை நம்ம நிதானிக்கும் போது மட்டுமே இரண்டாம் வருகையின் மாபெரும் ஆச்சரியமான காரியங்களை சந்தேகத்துக்கு இடமின்றி நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக மட்டுமே என்ன பண்ணாருன்னா முதலாம் வருகையை அவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருந்தார். அப்ப நல்லா கவனிக்கலாம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பிற்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்த அநேக யூத மத தலைவர்கள், யூத மதத்தில் நிறைய படித்தவங்க, தலை சிறந்தவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய முதலாம் வருகையை மிக துல்லியமாக அந்த வசனத்தின் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு நிறைய வசனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் கோட் பண்ணுறாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம். பாருங்கள், மீகால 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இப்படிப்பட்ட பல வசனங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை மிக துல்லியமாக சொல்லும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய முதலாம் வருகையின் கால பகுதியை ரொம்ப ஆச்சரியமான வகையில் சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். அதில் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்க்கும் பொழுது அவருடைய வருகையின் கால பகுதியை ரொம்ப அழகாக சொல்லி காமிச்சிருப்பார். இப்படியாக அந்த யூதர்கள் மிக தெளிவாக நம்பிட்டு இருந்தாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் வருவார் 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 என்று நம்பிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இது முதலாம் வருகையுடைய ஒரு நிலைமை. அதே மாதிரிதான் இன்னைக்கும் கூட உலகத்தில் கூடிய அன்பான சகோதரர்கள் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை குறித்த ஒரு உண்மையை அதிகமா தேடக்கூடிய நிலைமைக்குள்ளாக எல்லாருமே இருக்கிறாங்க. நிறைய படிக்கிறாங்க, நிறைய ரிசர்ச் பண்றாங்க. ஆனா எதிர்பார்ப்புகளை யூதர்கள் வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட முக்கியமான எச்சரிப்புகளை சரியா பதிவு செய்து காமிச்சார். பாருங்க, மத்தேயுல 24ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வருகை குறித்து அநேகர் சொல்லுவாங்களா, இங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிறாங்க, அறை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். நீங்க நம்பிடாதீங்க, புறப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா எப்படி ஆண்டவரை நம்பணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் வேதத்துல என்னுடைய வருகை குறித்து நான் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த காரியங்களை, அந்த வசனங்களை நீங்க கூர்ந்து கவனிங்க.
அதுல ஆச்சரியமான உண்மைகளை வருகை குறித்து நான் பேசியிருக்கேன்னு சொன்னார். அதுதான் கடந்த 6 காணொளியில ஓரளவுக்கு நாங்க டச் பண்ணியிருந்தோம் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? அப்ப நல்லா கவனிங்க. முதலாம் வருகையிலையும் எதிர்பார்த்தாங்க, இன்னைக்கு 2ஆம் வருகையின் காலப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது முதலாம் வருகையின் காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி முன் குறிக்கப்பட்ட அநேக உண்மைகளை மிக துல்லியமாக கண்டறிந்த ஒரு முக்கியமான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவர்தான் யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவர் ஒரு அருமையான உண்மையை சொல்லி காமிச்சார். அன்னைக்கு இருந்த யூதர்கள்லாம் மிக சிறந்த ஞானிகள், ரொம்ப வைராகியமானவர்கள், அந்த அளவுக்கு வேத நேசிக்கிறவங்க அன்னைக்கு இருந்த யூதர்கள். அவங்க மத்தியில் என்ன பண்ணாருன்னா பாருங்க, யோவான்ல 1வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லியிருந்தார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணாருன்னா அவர் சொன்னார். ஆனாலும் பாத்தீங்கன்னா யூதர்கள் தங்களுடைய அந்த பாரம்பரிய நம்பிக்கைகளை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா யோவான் ஸ்நானகன் மிக தெளிவா உடைச்சார். இல்ல, நீங்க வசனத்தை கையில வச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த வசனம் சொல்லக்கூடிய உண்மைக்கு மாறாக நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி காமிச்சாரு. அவர் முதலாம் வரையில வந்துட்டேன்றத மிக தெளிவா நிரூபிச்சு காமிச்சாருன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா 2ஆம் வரையிலும் அப்படிதான் நீங்க இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் காலங்களை குறித்து வேதாகம உண்மை என்ன அப்படி ஒரு கேள்வி நீங்க முன் வைங்க. அப்படி முன் வைக்கும் போது நல்லா கவனிங்க. லூக்கால 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது அவர் எப்ப வருவார்ன்ற ஒரு குறிப்பான ஒரு காலப்பகுதியை பார்த்தீங்கன்னா அது சொல்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அவர் வந்து அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ரொம்ப அருமையான நம்பிக்கைகளை நமக்கு முன் வைக்குது. 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அவர் வந்து அப்படின்னு ஸ்ட்ராங் அந்த வசனம் சொல்லுது. அப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கான வசனத்தை தான் மார்க்ல கூட பேசியிருப்பார். பாருங்க, மார்க்ல 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அவர் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ அல்லது காலையிலோ வந்துடுவாரு. நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார்ன்னு தான் பின்னாடி பேசுவார். அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் நினையாத நாளிகையிலே அப்படின்னு சொல்லும் போது நாமளா ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டு எதிர்பார்க்க கூடாது, நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த காலங்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, நான் வேதாமத்துல என்னுடைய வருகை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அந்த காலங்களை நிதானியங்கள் சொன்னார். அந்த வகையில நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பார்த்திருந்தோம். அதே மாதிரி மார்க் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்த்திருந்தோம். இந்த வசனங்கள் என்ன ஒரு பிக்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட காலப்பகுதி எப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி அப்படின்றத நிச்சயமாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நிதானிக்கணும். அப்போ 2ஆம் ஜாமம் தொடங்கக்கூடிய ஒரு டைம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது இரவு 9 மணி 2ஆம் ஜாமம் தொடங்குறது. அப்போ 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அப்படின்னு சொல்லும் பொழுது 3ஆம் ஜாமம் தொடங்குறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவு 12 மணிக்கு அது தொடங்க ஆரம்பிக்கும் சொல்லி நான் கவனிக்கிறோம். அப்போ என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2ஆம் ஜாமத்துக்கும் 3ஆம் ஜாமத்துக்கும் நடுவில் வந்துன்னு சொல்லும் போது இந்த காலங்கள் மூலமாக ஒரு பொருள் அங்க இருக்குது. அப்ப அந்த காலம் எதை சொல்லுதுன்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலம். அப்ப இருளானது அறியாமையை பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக அடையாளப்படுத்தும் வேதாமத்துக்குள்ளாக. அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய வளர்ச்சியில தனி மனிதனுடைய சுதந்திரத்துக்குள்ளாக அதிகமாக பிரயாணிக்கும் பொழுது உண்மை தேவனுடைய சத்தியங்களை கவனிக்க தவறி அறியாமைக்குள்ள ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க கவனிக்கிறோம். நிச்சயமாகவே இதை யாருமே மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட காலம் தான் இந்த காலம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வராரு வசனத்துல, 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து. அப்ப அது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலப்பகுதி தானே. இதை இன்னொரு வசனத்தை நம்ம நிரூபிக்கலாமா? பாருங்களேன், மத்தேயுல 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது
நடு ராத்திரியில இதோ மணவாளன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்போ மணவாளன் வரக்கூடிய ஒரு டைம் எது பார்த்தீங்கன்னா நடுராத்திரி, ஒரு நல்ல இருள் சூழ்ந்த காலப்பகுதியில் தான் அவர் உலகத்துக்குள்ள அவர் 2ஆம் வருகையின் காலப்பகுதிய செயல்பாடுகளை தொடங்குவார்ன்றத மிக துல்லியமாக வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க சகோதரரே அப்படின்னு நீங்க கேட்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் சொன்னது மாதிரி அதே உண்மையை இன்னைக்கு மிக தெளிவாக மிக தைரியமாக இன்னைக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குது. அந்த உண்மையை நாங்களும் சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவாரா, வந்து விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி நேரடியாக யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 100% 2ஆம் வருகையில் வந்துட்டார் அப்படின்னு தான் உண்மையை தவிர வேற உண்மை பைபிள்ல இல்லவே இல்லை. நீங்க எந்த வசனங்களை வேணாலும் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சகோதர நாட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க கூட்டிட்டு வரலாம், கேள்விகள் கேட்கலாம், யார் என்ன கேட்டாலுமே உண்மையை மாற்றவே முடியாது. ஏன்னா இது சர்வ வல்லவருடைய சத்தியங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் ஆச்சரியமான காரியம், 1ஆம் வருகையில் அநேகர் நம்பல, 2ஆம் வருகையின் கால பகுதியிலுமே அவர் வந்துட்டாரு. இன்னைக்கு அநேகர் அவரை நம்ப மாட்டாங்க. வருவாரு 1ஆம் வருகையில எதிர்பார்த்த மாதிரியே இப்பொழுதும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து யார் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவர்களை கூட்டிட்டு போயிடுவார். இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் கூட போகக்கூடிய வாய்ப்பு, அந்த கதவு அடைக்கப்பட போகுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சில சாட்சிகளை நீங்க கொடுக்க முடியுமா ஸ்ட்ராங்கா? என்னுடைய பார்வைக்கு சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம், யாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனா வேத வசனத்தை இந்த உலகத்தில் கூட எந்த சக்தியாலும், எந்த ஒரு விஞ்ஞானி மூலமாக, எந்த ஒரு ஞானி மூலமாக எவ்வளவு படிச்சிருந்தாலும் உடைக்கவே முடியாது. என் வார்த்தை அக்னி மாதிரி, கண்மணி நடக்கும் சம்மட்டி மாதிரி அவர் வந்துட்டார், அதுல மாற்றமே இல்லை என்றதான் வேதம் சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உண்மையை எந்த இடத்துல எந்த மேடையிலும் ஆண்டவர் சொல்றதுக்கான ஒரு சத்தியத்தின் உண்மைகளை கொடுத்திருக்காங்க கூட நீங்க புரிஞ்சுக்கணுன்ற ஒரு காரியத்தை நாங்கள் விரும்புகிறோம் சொல்லி கவனிக்கிறோம். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேற ஏதாவது எங்களுக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. மத்தேயுல 24ஆம் அதிகாரத்தில் பல உண்மைகள்ல அவர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கார், லைனா பண்ணிருக்காரு. இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, ஆதியாமத்திலிருந்து நிரூபிக்க முடியும் அவர் 2ஆம் வருகையில் அவர் வந்துட்டார் அப்படின்றத சொல்லி பார்க்கிறோம். அப்போ 24ஆம் அதிகாரத்துல 32 33 வசனங்கள் நீங்க படிச்சு பார்க்கும்போது, அத்தி மரத்தினால் ரோமே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமயமாக இருக்குது. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் அப்படின்றது தமிழ் பைபிள்ல மிக தவறாக மொழிபெயர்த்துக்கிறாங்க. அப்படியே நீங்க ஓபன் பண்ணி இங்கிலீஷ் பைபிள் படிச்சிருங்க, அப்படியே ஓபன் பண்ணி ஆங்கில வேதாகம் படிச்சிட்டீங்க அப்படின்னா, அவர் வாசல் அருகே வந்திருக்கான்ற வார்த்தைக்கு பதிலாக இட் இஸ் நியர், இட்டுன்னு போட்டிருப்பாங்க. அவர் கிடையாது, ஹீ கிடையாது, இட்டுன்னு போட்டிருப்பாங்க. இந்த வசனம் நல்லா கவனிங்க. இது அத்திமரம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். இதுல இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமா இருக்குது. இதை நீங்க பார்க்கும்போது அதுதான் சமீபமா இருக்குது. இட் இஸ் நியர் அப்படின்னு சொன்னாரு, அவர் கிடையாது. அதனால இப்ப இருக்கக்கூடிய அந்த 10-15 நிமிஷத்துல மறுபடியும் அந்த வசனம் ரீட் பண்ண முடியாது. நீங்க தயவு செய்து ஆங்கில வேதாகமத்தில் படிச்சு பாருங்க. என்ன போட்டிருக்குன்னா, அத்திமரத்தை நல்லா பாருங்க. இதுல இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமயமா இருக்குது. இது நீங்க பார்க்கும்போது அது வரப்போகுது. அந்த அது எதுனா அது ராஜ்யம் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த அத்தி மரமாகிய ஒரு மரத்தை காமிக்கும் பொழுது இந்த மரத்தின் மூலமாக என்ன உண்மையை சொல்றார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த அத்தி மரம் வேற எதையுமே அடையாளப்படுத்தல. அது இஸ்ரேல் தேசத்தை, பட்டு போன இஸ்ரேல் தேசத்தை அடையாளப்படுத்துவதுதான் அத்திமரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்திருக்கும் பொழுது மத்தேயுல 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல சொன்னார். என்ன சொன்னார்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு உண்மையாங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். அப்ப அந்த வகையில இஸ்ரேல் தேசமானது கீழ்ப்படியாமையினால சாபங்களை ஏற்றுக்கொண்டது. அப்படி அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் சொந்த தேசத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். அத்திமரம் யாருன்னு இப்ப வசனம் படிக்கலாமா பாருங்க. மத்தேயுல 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அத்திமரத்தை ஆண்டவர் சபிப்பார். பாத்தீங்களா?
அப்போ அந்த அத்தி மரம் தான் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்குது. இப்ப நான் சொன்ன வசனங்களை கொஞ்சம் நிதானமா கவனிங்க. மத்தேயு 23:37 நான் உங்களுக்கு கோட் பண்ணியிருந்தேன். ஏன் சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் தேசமே பட்டு போயிட்டுன்னு சொன்னார். மத்தேயு 21:19 அத்திமரம் தான் பட்டு போன்னு சொல்லி அடையாளமா பேசினார். அதே மாதிரிதான் மத்தேயுல 24:32-33 பார்க்கும்போது அத்திமரம் சொல்லி விடுது. அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு மறுபடியுமாக சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான உண்மையை பார்த்தீங்கன்னா அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லி காமிக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் அங்க இருக்குது. இஸ்ரேல் தேசம் இருக்கு அப்படின்னா இஸ்ரேலுடைய மீட்பர், ரட்சகர், அவருடைய பாதுகாவலர் எல்லாமே நம்முடைய இயேசு கிறிஸ்து தான். அவர் இரண்டாம் வருகையில வந்தால் மட்டுமே இஸ்ரேல் தேசத்துக்கு அங்க தேசம் கிடைக்குமே தவிர இல்லை கிடைக்காது. அது கிடைச்சிருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு 1948ஆம் வருஷம் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ யுத்தங்கள் தொடர்ந்து எல்லா தேசங்களும் அவங்க எதிராக செய்யறாங்க. ஏன் எந்த தேசமே ஜெயிக்க முடியலன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய தனிப்பட்ட அந்த ஆளுகை அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் வந்துட்டான்றதுக்கு மாபெரும் சாட்சி இஸ்ரேல் தேசம். அதனாலதான் தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொன்னார், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கக்கூடிய பெரிய அதிபதியாகிய மிகாயேல் எழும்புவார் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அந்த வகையில அப்படி எழும்பின மிகாயேல் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்று பல ஆதாரங்கள் வேதாமத்தில் மிக சிறப்பாக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் காமிச்சிருக்காரு. அதனால இரண்டாம் வருகையில 100% அல்ல 1000% வந்துட்டான் அப்படின்றதுதான் வேதாமத்துடைய அசைக்க முடியாத உண்மை. அப்ப இதை குறித்து யாருக்காவது இன்னும் அதிகமா தெரியணும், சாட்சிகள் கொடுங்க. நீங்க சொல்றது தப்பு, நீங்க என்ன வேணா சொல்லலாம். அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. ஒருவேளை கமெண்ட் பாக்ஸ்ல சரியான பதில்களை உங்களுக்கு கொடுக்க முடியாட்டு கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க போன்ல கூப்பிடலாம். எங்களுடைய நம்பர் நோட் பண்ணிக்கலாம். 9840017727. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையில வந்துட்டார் அப்படின்னு தான் வேதாமத்துடைய உண்மை. தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.